மேஷராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் சனி வக்ரத்துக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். சனி வக்ரம் அப்படின்னாலே நம்ம சனி பகவானாலே நம்ம நார்மலாக பயந்துகிட்டு இருப்போம். அதுவும் வக்ரம்னு அச்சோ ரொம்ப டேமேஜ் வரும். இப்போ சனி பகவான் ரிட்டன் ஆப்போசிட்டில் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது சயின்டிஃபிக்காக. சரி, வாட் எவர் இட் இஸ்ங்க. நமக்கு என்ன இப்போ ப்ராப்ளம்? மேஷ ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 லட்சம், ஒரு 2 லட்சம் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பல பிரச்சனை நிறையா, அதுவும் இப்போ இருக்க புது பிரச்சனைலாம் உருவாகுதானு தெரியாது. ஆனால் பழைய பிரச்சனை கிளறி கொண்டு வருவாங்க இப்போ மறுபடியும். வாழ்க வளமுடன். சனி வக்ரத்தோட பலன்கள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூலை 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சனி வக்ரம் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. டிசம்பர் 11ஆம் தேதி வரலும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 138 நாள் 137 நாள் அந்த நேரத்தில் இருக்காங்க. இந்த 138 நாளில் ஒரு கிரகத்துக்கும் என்னென்ன பலன்கள்ன்றதான் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே சனி பகவான் அப்படின்னாலே ஏழரை சனி, அஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சனி பகவானால் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். நமக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பார். சனி தசை ஆரம்பித்தாலும் சரி, சனி புத்தி வந்தாலும் சரி, சனி உங்களுக்கு உச்சத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. ஏன்னு கேட்டால் சனி பகவான்கிற ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லா கேட்டுக்கோங்க. மற்ற கிரகங்களை விட இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் சனி ஈஸ்வரன்ற பட்டம் இருக்குது. சனீஸ்வரன், ஈஸ்வரன்கிறது இங்கே ஈஸ்வரன், அந்த இறைநிலை கூட இருக்கக்கூடியவர், அந்த எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன். இப்போ அவர் யார்? ஈஸ்வரன் யார்? சிவபெருமான். என்ன பண்ணுவார்? டிஸ்ட்ராய் பண்ணுவார். டிஸ்ட்ராய்னா 3 விஷயம் சொல்லுவாங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் சிவபெருமான். அவர் சனி ஈஸ்வரன், அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. சரிங்களா? இப்போ சிவபெருமான் கெட்டது பண்ணுறாரான்னு கேட்டால் கிடையாது. ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு மாற்றக்கூடியவர் தான் ஈஸ்வரன். புரியுதுங்களா? அப்போ சனீஸ்வரன்கிறவர், சனி பகவான்கிறவர் நம்மளோட கர்மாவை எடுத்து கிளியர் பண்ணி நமக்கு சுத்தப்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறவர் தான் சனி பகவான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான சனி பகவான் எப்படிங்க கெட்டது பண்ணுவார்? நம்ம செஞ்சிருந்த கர்மா தானே கிளியர் பண்ணி விடுறாரு. அப்போ ஏழரை சனி, அஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் சனி வக்ரம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் சனி பகவான் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. ஒரு ராசி பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அந்தந்த ராசிக்கு சனி பகவான் என்னென்ன பண்ணான்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி வக்ரம். இந்த நேரத்தில் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்குன்னு தனியாக ஜாதகம் இருந்தால், சப்போஸ் ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஜாதகம் இருந்தால் அதில் லக்னம் இருக்காங்க, தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி மாற்றங்கள் ஏற்படும். சப்போஸ் எங்களுக்கு ஜாதகமே இல்லைங்க, ஜாதகம் இல்லாத நாங்கள் எப்படி எங்களை டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது? சனி வக்ரன்றீங்க, எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கால் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணுங்கள். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிரசன்ன ஜோதிடம் பார்க்கப்படும். பிரசன்னம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்போ எனக்கு கால் பண்ணுறீங்களோ, அதாவது அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு கால் பண்ணுறீங்களோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் கணிக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக எனக்கு கால் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த நேரத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றதை ஜாதகம் கணிச்சு அது ஒர்க் ஆக முடியாது. நிச்சயமாக ஒர்க் ஆகுது. யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லையோ, சப்போஸ் பாருங்கள், ஏன் உங்களுக்கு இந்த பிறவியில் ஜாதகம் இந்த தெரியல, உங்களுக்கு ஏதோ ஒரு மறைக்கப்பட்டிருக்குதுங்களா? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக உங்களுக்காக ஒரு கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சூழ்நிலை உருவாக்கி எனக்கு கால் பண்ண வச்சு உங்களுக்கு பிரசன்ன ஜோதிடம் எடுத்து அதில் பலன்கள் பார்க்கும்போது 100% அப்படியே நடக்குது. ஜாதகம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பொது பலன், இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இப்படின்னு நம்ம தெளிவாகவும் சொல்ல முடியும். அதே நேரத்தில் சனி வக்ரம் இருக்கு பாருங்க, இதற்கான பலன்களும் சொல்ல முடியும். சொல்லிவிட்டு உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்குன்னு ஸ்பெஷல் பரிகாரம் இருக்குது. நீங்கள் செஞ்சால் தான் அது நடக்கும். அதாவது நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜாதகம் மட்டும் தான் பார்ப்பீங்களான்னா அப்படி மட்டும் கிடையாதுங்க. நான் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். ஸோ ரேக்கி மூலியமாக உங்களுக்கு பலன், அதாவது உங்களோட ஆறாவை ரீட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லலாம். சரி, மனசு ரீதியான ப்ராப்ளத்துக்கு NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், அது மூலியமாக உங்களுக்கு தெரப்பி கொடுத்தும் சரி பண்ணலாம். இதை தவிர ஃப்ளவர் மெடிசன் கொடுத்தும் உங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன் டெக்னிக், அது ஃப்ளவர் மெடிசன் மூலியமாகவும் உங்களுக்கு குணப்படுத்தலாம். அப்புறம் தாந்திரீகம் மூலியமாக, தாந்திரிகம்னு நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்துடாதீங்க, மந்திரம் தந்திரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல விஷயங்களை தாந்திரிகத்தில் சில எந்திரங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான சொல்யூஷன் செய்யலாம். இதையெல்லாம் தவிர இப்போ பிரேஸ்லெட் சொல்கிறோம் பாருங்கள், இப்போ கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பிரேஸ்லெட், இது உபரத்தினம்னு சொல்லுவாங்க. நார்மலாக நவரத்தினங்கள் சொல்லுவாங்க, அதற்கு உபரத்தினங்கள், அதுக்கு ஈக்குவலாக இணைஞ்சு கொடுக்கக்கூடியது உபரத்தினங்கள். இந்த மாதிரி உபரத்தினங்கள் பிரேஸ்லெட் மூலியமாகவோ இல்லை ஸ்டோன் மூலியமாகவோ நம்ம அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணி நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மொத்தத்தில் பார்க்க போனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது அதில்.
இப்போ நம்ம சனி வக்ரத்துக்கான பலன்களை ஒரு ராசியை பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் சனி வக்ரத்துக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். சனி வக்ரம் அப்படின்னாலே நம்ம வந்து சனி பகவானாலே நம்ம நார்மலாக பயந்துக்கிட்டு இருப்போம். அதுவும் வக்ரம்னா அச்சோ ரொம்ப டேமேஜ் பண்ணுவாரோ, கிடையாதுங்க. சனி வக்ரம்னா என்ன திரும்ப சொல்கிறாங்க ஆஸ்ட்ராலஜி பிரகாரம், சனி கிரகம் வந்து ரிவர்ஸ் பக்கம் வராரு, ஆப்போசிட் டைரக்ஷனில் வராருன்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது கிரகங்கள் நேர்கோட்டில் அப்படியே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. பூமியோட சுழற்சியும் சூரியன் அந்த கிரகங்களோட சுழற்சினால இப்போ சனி பகவான் ரிட்டன் ஆப்போசிட்டில் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது சயின்டிஃபிக்காக. சரி, வாட் எவர் இட் இஸ்ங்க. நமக்கு என்ன இப்போ ப்ராப்ளம், மேஷ ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ சனி வந்து வக்ரம் இந்த நேரத்தில், அதுவும் கிட்டத்தட்ட அந்த 138 நாள் இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து பழைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா மறந்து கூட போயிருக்கலாம். அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பழைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, நீங்கள் கான்டாக்ட் நம்பர்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கும், எங்கேயும் பார்க்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டை பார்த்தா நல்லா இருக்குல்ல, அவங்க எனக்கு நல்லது செஞ்சாங்கல்ல, அந்த நல்லது செஞ்சு அவங்க நன்றி சொல்லணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க பாருங்கள். அவங்க உங்கள் கூட திரும்ப கனெக்ட் ஆகிறது. இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, இது எப்படா இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மொத்தத்தில் சொல்லப்போனால் பழைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் அவேர்னஸோடு அப்படியே இருங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பழைய விஷயங்கள் திரும்ப வருது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 லட்சம், ஒரு 2 லட்சம் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பர்சன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது சாதாரண அமௌண்ட்டாக இருக்கலாம். இதே உங்களுக்கு 40-50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் உங்ககிட்ட இப்போ அமௌண்ட் இருக்குது, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் லேண்டு வாங்குறதோ இல்லை கோல்டு வாங்குறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது 138 நாள், அதாவது சனி வக்ரம் முடிகிறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேஷராசி நேயர்களே, நீங்கள் தான் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? குடும்பத்தில் பிரச்சனை நிறையா, அதுவும் இப்போ இருக்க புது பிரச்சனைலாம் உருவாகுதானே தெரியாது, ஆனால் பழைய பிரச்சனை கிளறி கொண்டு வருவாங்க. இப்போ மறுபடியும் வீட்டில் தாங்க உங்கள் ஸ்பௌஸ் தான் இல்லை வேறு யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தங்க பழைய பிரச்சனை திரும்ப கிளறி கொண்டு வராங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட யார்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கலாம், அதாவது சண்டை நடந்திருக்கலாம், வீட்டில் குடும்ப பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அவங்க ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசாமல் கூட இருந்திருப்பாங்க. இப்போ 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, மறுபடியும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நீ பேசலை, அந்த சண்டை போட்டால் அப்போ அப்படி பண்ணலைன்னு சொல்லி திரும்ப வரலாம். அப்படி இல்லைனா சரி அதெல்லாம் விடு, மறந்து போயிட்டு இப்போ நம்ம வந்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம், அதை விட்டுடேன் அப்படி மன்னிச்சிடன்னு சொல்லி அவங்க கேட்டு வரலாம். இல்லை நீங்களும் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம். பரவாயில்ல விடுப்பா, நீங்கள் ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு, இப்போ விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த உறவு புதுப்பிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து சேரலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுங்க நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை டேமேஜ் பண்ணுறது கூட திரும்பி வரலாம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஓகே, இப்போ சம்பாரிச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்லா சொந்த வீடு வாங்கிட்டீங்க, சொந்தமாக கார் வாங்கிட்டீங்க, ஒரு நல்ல வசதியான நிலையில் இருக்கீங்க. உங்கள் அண்ணனோ தம்பி யாரோ உங்ககிட்ட சண்டை போட்டவங்க, ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க சண்டை போட்டவங்க, அவன் நல்லா இருக்கான் இல்லை அவங்ககிட்ட போய் இப்போ பணத்தை கறந்துடலாம் எல்லாத்தையும் சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கூட திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இல்லை மன்னிப்பே டைரெக்டாக கூட கேட்கலாம், சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பேன், ஏன்ப்பா இப்படிலாம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் நம்ம மேலே கூட இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று, உங்களுடைய பழைய இந்த ஸ்கூல் படிக்கும்போது, இந்த காலேஜ் படிக்கும்போது ஏதாவது லவ், காதல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாங்க, நான் இருக்குன்னு சொல்ல வரல, சப்போஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க மூலியமாக கூட உங்கள் லைஃப்பில் இப்போ ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதற்கான அதாவது உங்கள் பழைய நண்பர்கள் யாராவது வந்து ப்ராப்ளம் வந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் இப்போ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஒரு காதல் அந்த விஷயத்தில் ப்ராப்ளம் வந்தால், வாட் எவர் த ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பொதுவான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சனிக்கிழமை புது அகல் விளக்கு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் புது அகல் விளக்கு தான் எடுக்கணும். அந்த அகல் விளக்கு எடுத்து அதில் கொஞ்சம் எள்ளு போட்டுருங்க, கருப்பு எள்ளு போட்டுருங்க. எள்ளு போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். எப்போனா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 சனி ஹோரை. அந்த ஹோரையில் சனி பகவானுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு டேமேஜ் பண்ண தான் வராங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க யாரோ வராங்க, அப்படி இருந்துச்சுன்னா தெரியலங்க, ஏதோ ஒரு மனசு சிலருக்கு இன்ட்யூஷன் சொல்லும், ஏதோ தெரியலங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க மனசு, அவன் இப்போ ஏன் திரும்ப என்னை காண்டாக்ட் பண்ணுறான், அவங்க ஏன் இப்போ திரும்ப என்னை பார்த்தேன் நான் ரோட்டில்,
இவ்வளோ வருஷமாக நான் பார்க்காத ஆள் ஏதோ இன்னமும் அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பரிகாரம் செய்யுங்க. இதை தவிர வேறு ஏதோ உங்களுக்கு இன்ட்யூஷன் உள்ளுக்குள்ள மனசு தோணுது, எனக்கு சந்தேகமாகவே இருக்குது, இல்லை ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல, இந்த பரிகாரம் மட்டும் போதுமான்னு கேட்டால் உங்கள் இண்டிவிஜுவலுக்கான ஜாதகம் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலான பரிகாரம் சொல்ல முடியும். அந்த பரிகாரம் செஞ்சாலும் சரி, இது பொதுவான பரிகாரம் நிச்சயமாக செய்ய வேண்டியது பொது பரிகாரம். இதை செய்யுங்க, செய்ய 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 அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்காக யாராவது வரா மாதிரி இருந்தால் அவங்க உங்கள் கூட வரமாட்டாங்க. உங்களை பார்த்து சரி பரவாயில்ல விடு, வண்டிக்கலையா பரவாயில்ல விடுன்னு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த பரிகாரங்கிறது வரக்கூடிய ப்ராப்ளம் முன்னாவே நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான வழியை நம்ம ரெடி பண்ணி வச்சுடுறோம். செஞ்சிடாலே அந்த ப்ராப்ளம் வராது. புரியுதுங்களா? ஸோ மேஷராசி நேயர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராப்ளம் வராமே இருக்கிறதுக்கும் பார்த்துக்கலாம். சப்போஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது. அதற்காக தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். பயன்படுத்தி வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.